ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஹோம்மேட். நம்ம எல்லார் வீட்லேயும் சின்ன பசங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் வயசானவங்களுக்கு அதை சாப்பிட முடியாது, அவங்களுக்கு தோசை சாஃப்டாக வரணும். ஸோ ஒரே மாவில் கிறிஸ்பியான தோசையும் செய்யலாம், சாஃப்டான தோசையும் செய்யலாம். இந்த 2-in-1 தோசை மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். இந்த தோசை மாவு அரைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி. பச்சரிசியும் புழுங்கரிசியும் சம அளவுல எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். அதே சமயம் இந்த தோசை சாஃப்டா வரதுக்காக 1 கப் அளவுக்கு நம்ம அவல் எடுத்துக்கிறோம். இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கலஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 மணி நேரம் நீங்க ஊற வைக்கணும். அவலை நீங்க தனியா கலஞ்சு ஊற வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்ப இதை நம்ம கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். மாவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கையால அதை கலந்து விடுங்க. கையால கலக்கும் போது நம்ம கை சூட்டுல அந்த மாவு நல்லா பொங்கும். மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆனாதான் நம்ம உடம்புக்கும் அது நல்லது. ஃபெர்மெண்ட் ஆகாத மாவுல இட்லியோ தோசையோ செஞ்சோம்னா அது ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும், நம்ம வயத்துக்கும் அது ஆகாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, ரொம்பவே சாஃப்டா இருக்கு. மாவை பார்த்தாலே உங்களுக்கு அதோட சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஃப்ளஃபியா சாஃப்டா இருக்கு பாருங்க மாவு. இப்ப மொறு தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை இப்ப பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கரண்டி அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுல தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சு இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்ச தோசை மாவை ஒரு 4-5 கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட்டை நம்ம சேர்க்க போறோம். இதுதான் இந்த தோசைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரை கொடுக்க போகுது. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை தான் நீங்க சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த மாவுல நம்ம தோசை செய்யும் போது எவ்வளவு கிறிஸ்பியா வருதுன்னு நீங்களே பாப்பீங்க. இந்த தோசை மாவு நான்ஸ்டிக் தவாலையும் சூப்பரா வரும், அதே மாதிரி தோசைகள் யூஸ் பண்ணி செஞ்சாலும் சூப்பரா வரும். அதனால உங்களுக்கு நான் 2மே யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நான்ஸ்டிக் தவால ஊத்தின தோசை. பாத்தீங்கன்னா அதோட கலர் இப்பவே தெரியுது பாருங்க. உள்ள சாஃப்டா இருக்கும், மேல நல்ல கிறிஸ்பியா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கும், ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கீ ரோஸ்ட் மாதிரி போட்டு தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க எண்ணெய்க்கு பதிலாக கீ போட்டீங்கன்னா சூப்பரா மொறுமொறுன்னு கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தோசை எவ்வளவு கிறிஸ்பா வந்திருக்கு பாருங்க, கலரும் செமையா இருக்கு. நீங்க இந்த மாதிரி அரைச்சு செய்யற தோசை கிறிஸ்பா இருக்கிறது மட்டும் இல்லாம டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். இப்ப நான் தோசைக்கல்ல அந்த மாவை வந்து உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேன். இதுல நான் அரிசி மாவு சேர்க்கல, சோ இந்த தோசை வந்து சாஃப்டா வரும். அதான் 2த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நம்ம ஒரே மாவு தான் யூஸ் பண்றோம், அதுல நம்ம அரிசி மாவு சேர்த்து யூஸ் பண்ணோம், கிறிஸ்பியா வந்தது. இதுல நான் அரிசி மாவு யூஸ் பண்ணல, சோ சாஃப்டா வரும். வீட்டுல வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது இந்த மாதிரி நீங்க அரிசி மாவு சேர்க்காம டைரக்டா தோசை மாவுல தோசை ஊத்தி கொடுத்தீங்கன்னா தோசை நல்லா சாஃப்டா சாப்பிடறதுக்கு செமையா இருக்கும். ஆனா 2 விதமா செய்யும் போதும் தோசையோட கலர் பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வருது பாருங்க. அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கும் போது நீங்க கிறிஸ்பியா செஞ்சாலும் சரி, சாஃப்டா செஞ்சாலும் சரி, தோசை வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல கிடைக்கும். நல்ல ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார் இல்லைன்னா வெங்காய சட்னி இதோட நீங்க இந்த தோசையை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரொம்பவே ரசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோல சொன்ன அளவுகள் படி நீங்க தோசை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இனிமே நீங்க தோசை சாப்பிட கடைக்கு போவே மாட்டீங்க, வீட்லயே செஞ்சு சாப்பிடுவீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.